உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுக்கு அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? சில பேருக்கு வந்து தலையில அடைப்பு இருக்குன்னு சொல்றீங்க, சில பேருக்கு இருதயத்துல அடைப்பு இருக்குன்றீங்க, சில பேர் வந்து யூரின் ட்ராக்ல அடைப்பு இருக்கு அப்படிங்க, சதை அடைப்பு, நீர் அடைப்பு அப்படின்னு சொல்றீங்க, சில பேருக்கு வெர்கோஸ் பெயின் இருக்குன்னு சொல்றீங்க. கவலையை விடுங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீங்க எந்த அடைப்புனால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, என்னுடைய கையில் இருக்கிறதான இந்த பிரம்மி நெய்யும் இந்த வெண்தாமரை சூரணத்தை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா 10 நாள்ல இருந்து 15 நாளைக்குள்ளவே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். இந்த பிரம்மி நெய் எப்படி செய்யறது, இந்த வெண்தாமரை சூரணத்துல என்னென்ன மூலிகை சேருது, இதை நம்ம எப்படி சாப்பிடுறது, வாங்க பார்க்கலாம். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சரவணா பேசுறேன். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி மருத்துவத்தை பத்தி பார்க்க போறோம்னா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடைப்புகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நெய், ஒரு சூரணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மிக முக்கியமா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எந்த மாதிரி அடைப்புகள் வருது அப்படின்னு சொன்னா, தலையில நீங்க சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, தலையில நரம்புனால அடைப்புகள் வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம். அது இல்லாம இருதய சம்பந்தமான ரோகங்கள் வரும்போது, இருதயத்துல வாழ்வு அடைப்பு, ஒரு அடைப்பா இருந்தாலும் சரி, 2 அடைப்பா இருந்தாலும் சரி, இந்த அடைப்பு வந்துருச்சுன்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம நீரடைப்பு, சதை அடைப்பு, கல்லடைப்பு அப்படின்னு சொல்லிட்டா நம்மள கிட்னில பாத்தீங்கன்னா கல்லடைப்பு வருது. அது இல்லாம சதை அடைப்பு, நீரடைப்பு எங்க வருது அப்படின்னு யூரின் ட்ராக்ல வர்றதை பார்க்கலாம். அதுக்கு கீழே நம்ம போனா நமக்கு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரோகம், இன்னைக்கு நிறைய பேர் நின்றுட்டே வேலை செய்யறதுனால வரக்கூடிய ரோகம், மிக முக்கியமான ரோகம் அப்படின்னு சொன்னா வெரிகோஸ் பெயின். இப்படி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான ரோகங்களுக்கும், அனைத்து விதமான அடைப்புகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நெய், அற்புதமான ஒரு சூரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய கையில் இருக்கிறதான இந்த பிரம்மி நெய். இந்த பிரம்மி நெய் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமாக இந்த என்னுடைய கையில் இருக்க இந்த பிரம்மி, இந்த நீர் பிரம்மியை நம்ம எடுத்துக்கணும். இந்த நீர் பிரம்மி எடுத்து, இந்த நீர் பிரம்மி சாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml எடுத்துக்கலாம். இந்த 200 mlக்கு சரி சம அளவு பார்த்தீங்கன்னா மாட்டு நெய், ஒரிஜினல் மாட்டு நெய்யாக இருக்கணும். அந்த மாட்டு நெய்யோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமானது எப்படின்னா கோஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் எடுத்துக்கணும். இதோட பூண்டு, மலைப்பூண்டாக இருந்தால் நல்ல உத்தமம். இந்த மலைப்பூண்டை நீங்கள் எடுத்து நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு 20 கிராம் எடுத்துக்கணும். இஞ்சி சாறு ஒரு 20 ml. இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா லெமன் சாறு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ml. இதெல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் விட்டு சிறுத்தியாக எரிவிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரம்மி நெய் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் சாறு விட்டு சிறுந்தியாக நீங்கள் எரிச்சிட்டு வரும்போது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரம்மி நெய் நமக்கு கிடைக்கும். இதை மாதிரி பிரம்மி நெய்யே எடுத்து வச்சுக்கணும். அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா வெண்தாமரை சூரணம். இந்த வெண்தாமரை சூரணம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த தாமரை சூரணத்தில் என்னென்னலாம் நம்ம சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால், சுக்கு ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். தாமரை வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்துக்கணும். வசம்பு 20 கிராம். கோஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து திப்பிலி ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். ஏலரிசி ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து பூண்டு, நல்ல காய வச்ச பூண்டு ஒரு 20 கிராம் எடுத்துக்கணும். திருவிழா 50 கிராம், திருக்கடுகு 50 கிராம். இது எல்லாம் சேர்த்து நீங்கள் சூரணமாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த பிரம்மி நெய்யும் இந்த வெண்தாமரை சூரணத்தையும் காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு வந்து இருதயத்தில் அடைப்பு இருந்தாலும் சரி, ரத்த நாளங்கள் எங்கே தலையில் அடைப்பாக இருந்தாலும் சரி, அதாவது யூரின் ட்ராக்ல சதை வளர்ச்சினால் அடைப்பாக இருந்தாலும் சரி, இதோடு சேர்த்து நம்ம யூரின் ட்ராக்ல உங்களுக்கு வந்து அடைப்புகளாக இருந்தாலும் சரி, சதை அடைப்பு, நீர் அடைப்பு, எந்த அடைப்பாக இருந்தாலும் சரி, அதில் வெரிகோஸ் பெயின் அடைப்புகளாக இருந்தாலும் சரி, இரத்த நாளங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடைப்புகளையும் அற்புதமாக படிப்படியாய் குறைக்கக்கூடிய இந்த பிரம்மி நெய், இந்த வெண்தாமரை சூரணம், இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மாசத்துக்குள்ளாகவே, அதாவது உங்களோட உடல்ல எந்தெந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிக்க தகுந்த மாதிரி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடைப்புகளை போக்கக்கூடியதான் இந்த வெண்தாமரை சூரணமும் இந்த பிரம்மி நெய்யும். இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்மி நெய் ஒரு 2 சொட்டு, இதுல ஒரு 2 கிராம், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். போட்டு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க அன்னைக்கு திடமான ஆகாரம் எடுக்காம மெதுவாக, அதாவது ஒரு கஞ்சியோ அல்லது கூழோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வரும்போது அற்புதமான ஒரு பலனை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இதை பயன்படுத்தி பாருங்க, பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.